விஜய் பார்க்கணுன்னு ஆர்வப்பட்ட பல பேர் அங்கே வந்து குமிஞ்சிருக்கிறாங்க. பல்வேறு நாடுகள்லேருந்து அங்கே வந்து குமிஞ்சிருக்காங்க. விஜய்க்கு கிடைத்த அந்த வரவேற்பு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பாக இருக்குது. அவர் முகத்திலேயே அப்படி ஒரு பெரிய சந்தோஷத்தை இன்னைக்கு விஜய் தனி மனிதனாக நடத்தி காமிச்சிருக்கிறாரு. பெரிய ஆச்சரியம் பாருங்க, அட்லி வந்து சன் பிக்சர்ஸுக்கு படம் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு வந்திருக்கிறார். நெல்சன் வந்து படம் பண்ணிட்டு இருக்காரு சன் பிக்சர்ஸுக்கு, இத்தனைக்கும் ரஜினி வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அவங்களுக்கான நெருக்கத்தை யோசிச்சு பாருங்களேன். விஜய்க்கும் நெல்சனுக்குமான அந்த நெருக்கம் இருக்குல்ல, அப்படி ஒரு இடத்த வந்து விஜய் யாருக்குமே கொடுத்தது வந்து அவ்வளோ பேரில் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் மிக மிக பொருத்தமானவர் நான் பார்க்குறேன். விஜய்க்கு வந்து நடிக்கணுங்கிற ஒரு ஆசை வரும்பொழுது அவரை கேமராவில் நிற்க வச்சு, இந்த பையனை நம்ம இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வருவோம்னு அவருக்குள்ள ஒரு விஷன் இருந்திருக்கும்ல, அந்த இடத்தை விஜய் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறத அவர் இன்னைக்கு பரிபூர்ணமாக உணர்ந்திருப்பார். லட்சுமணத்து சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்பொழுது படத்தில் அரசியல் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. பட் வந்து பல விஷயங்கள் விஜய் இன்புட் கொடுத்துருக்கிறாரு, டைலாக் எல்லாம் அவரே கொடுத்துருக்கிறாரு. அதனால் அரசியல் கட்டாயமாக இருக்குது. பல ஹீரோக்கள் இங்கே இருக்காங்க. ஏன் விஜய் வந்து தனித்து நிற்கிறார்? விஜயை வைத்து படம் பண்ணுகிற இயக்குநர்களுக்கான சம்பளத்தையும் விஜய் தான் பேசும். ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசும்பொழுது அவருடைய சம்பளத்தை அவர் பெருசாக கேட்க மாட்டார். பட் விஜய் வந்து அவருக்கு இத்தனை கோடி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசராலையும் மறுக்க முடியாது. ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் வலைபேச்சு அந்தணன் அவர்கள் தான் இணைந்திருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏன்னா ஏகப்பட்ட செய்திகள் அதை தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. என்ன நடக்குது, எப்படி இருக்கு சார்? மலேசியாவே வந்து ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே. இல்லை, மலேசியாலாம் ஸ்தம்பிக்கல. உங்களுக்கு வந்து விஜய் பார்க்கணுன்னு ஆர்வப்பட்ட பல பேர் அங்கே வந்து குமிஞ்சிருக்கிறாங்க. பல்வேறு நாடுகள்லேருந்து அங்கே வந்து குவிஞ்சிருக்காங்க. விஜய்க்கு கிடைத்த அந்த வரவேற்பு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பாக இருக்குது. அவர் முகத்திலேயே அப்படி ஒரு எல்லை இல்லாத ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுதான் இப்போ இது வரைக்கும் வந்து எத்தனையோ சினிமா நிகழ்ச்சிகள் வந்து மலேசியாவில் நடந்திருக்கு. முக்கியமாக தமிழ் நடிகர் சங்கம் இவங்க வந்து அங்கே ஒரு பெரிய கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்காங்க. அன்றைக்கி அவ்வளோ கலைஞர்கள் போகும்போது அங்கே என்ன சந்தோஷத்தை மக்கள் பார்த்தாங்களோ அதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை இன்றைக்கி விஜய் தனி மனிதனாக நடத்தி காமிச்சிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய விழாவாக அது நடந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் விஜய் இன்னும் பேசலை, மற்றவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி இன்னும் ஒரு 2 hours போகும் போல இருக்குது. ஸோ அதனால் விஜய் என்ன பேசினாருங்கிறத நம்ம இன்னும் பேச முடியாத சூழ்நிலை. யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அங்கே வந்து? ஏன்னா அவரோட கடைசி ஆடியோ லான்ச்ன்றதுனால என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குது ஒரு சினிமா பிரபலங்கள் மத்தியில்? அங்கே வந்து ஜனநாயகன் படத்தில் நடித்த நடிகர்கள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. நடிகைகள் வந்திருக்காங்களே தவிர வேறு நடிகர்கள், அதாவது சம்பந்தம் இல்லாதவர்கள் யாருமே அங்கே வரல. விஜயை வைத்தே ஏற்கனவே படம் பண்ண இயக்குநர்களில் அவர் மனதிற்கு நெருக்கமான ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. நெல்சன், அட்லி, லோகேஷ் கனகராஜ். இவங்க 3 பேரையும் அவர் வெறும் இயக்குனராக பார்க்காம அதை தாண்டி தன்னுடைய தம்பிகளாக அவர் பார்க்குறாரு. ஸோ அதன் காரணமாக அவங்க வந்து பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அட்லி வந்து சன் பிக்சர்ஸுக்கு படம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு வந்திருக்கிறாரு. நெல்சன் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்காரு சன் பிக்சர்ஸுக்கு, இத்தனைக்கும் ரஜினி வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்திருக்கிறார், இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்திருக்கிறார். அப்போது அவங்களுக்கான நெருக்கத்தை யோசிச்சு பாருங்களேன். விஜய்க்கும் நெல்சனுக்குமான அந்த நெருக்கம் இருக்குல்ல, அப்படி ஒரு இடத்த வந்து விஜய் யாருக்குமே கொடுத்ததில்லை. இப்போ அவரை வைத்து எத்தனையோ இயக்குனர்கள் இங்கே எடுத்திருக்காங்க, அவரே பல இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆனாலும் அவர்கள் யார்கிட்டையுமே இல்லாத ஒரு அன்பும் பாண்டிங்கும் இந்த 3 பேர் மேலே அவர் வச்சிருக்கிறாரு. அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. பட் அது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி அவங்களுடைய அப்பாவான சந்திரசேகரும் வந்து ரொம்ப ஆர்வமாக முன்னாடியே வர்றதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து எப்படி அவரும் வந்து, ஏன்னா பல நிகழ்ச்சிகள் அவர் கலந்துக்கிறது இல்லை. ஸோ இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எப்படி பார்க்குறாரு அதை? இல்லைங்க, அவர் தான் அங்கே பொருத்தமானவர்னு நான் நினைக்கிறேன். அங்கே வந்து அவ்வளோ பேரில் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் மிக மிக பொருத்தமானவர்னு நான் பார்க்குறேன். ஏன்னா முதல் முறையாக விஜய்க்கு வந்து நடிக்கணுங்கிற ஒரு ஆசை வரும்பொழுது அவரை கேமராவில் நிற்க வச்சு, அந்த கேமரா வழியாக அவர் ஒரு விஷன் ஒன்று பார்த்துருப்பார்ல, இந்த பையனை நம்ம இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வருவோம்னு அவருக்குள்ள ஒரு விஷன் இருந்திருக்கும்ல, அந்த இடத்தை விஜய் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறத அவர் இன்றைக்கி பரிபூர்ணமாக உணர்ந்திருப்பார். இப்போ அங்கே இருக்கிற அந்த க்ரௌடு, அந்த கைத்தட்டல்கள், விசிலு பாருங்கள். மலேசியன் கவர்மெண்ட் வந்து டிவிகே கொடியை காட்டவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. டிவிகே கொடியை பயன்படுத்தக்கூடாது, அந்த நிறத்தை பயன்படுத்தக்கூடாது, கோஷம் கூடாது, எல்லாமே சொல்லியிருக்கு. ஆனால் ஒருத்தன் கொடியை தூக்கிட்டு வந்துட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க.
அப்போ எவ்வளவு ஒரு எல்லை இல்லாத அன்பு தன் மகன் மீது வைத்திருக்காங்கங்கிறத அவர் பார்ப்பார்ல, கண்கூடாக பார்க்குறாருல. அப்போ அவரை விட பொருத்தமானவர்கள் அந்த விழாவுக்கு வேறு யார் இருக்க முடியும்? ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயந்தான் அவர் வந்து. அதாவது சார் இப்போ முன்னாடியிலேருந்தே பார்த்துட்ருக்கோம், ஏகப்பட்ட காரு இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் யார் பண்ணது, ஸோ இது எந்த அளவுக்கு சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்தியிருக்காங்க சார் இன்னைக்கு? ஆக்சுவலாக மாலிக்னு ஒருத்தர், அவர் தான் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அங்கே மலேசியாவில் குறிப்பிடத்தகுந்த சிலரில் ரொம்ப முக்கியமானவராக மாலிக் இருக்கார். ஸோ அவருடைய பொறுப்பில் தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. ரொம்ப சிறப்பாக அதை பண்ணியிருக்காரு. இது வந்து வேறொருத்தர் கையில் போனால் கூட இவ்வளவு சிறப்பாக நடக்குமாங்கிறது டவுட்டு தான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு முறை ஒரு நகைக்கடை திறக்கிறதுக்கு யஷ்ஷை வர வச்சுருந்தார். அந்த கேஜிஎஃப் வந்த புதுசில் நினைக்கிறேன். ஹெலிகாப்டரில் வந்து ஏர்போர்ட்டில் நேராக ஹெலிகாப்டரில் வந்து அந்த கடையில் இறங்குறாரு. மேலே ஹெலிகாப்டர் போது கீழே வந்து காரில் அணிவகுப்பு. ஸோ அதை வந்து அவ்வளவு அழகாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். மலேசியா மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு கிடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கண்ட்ரியில் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு நிகழ்ச்சி நடத்துறது இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய சவால். ரொம்ப அழகாக. அதே மாதிரி சார் எப்போவுமே வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த முறை அந்த குட்டி ஸ்டோரியில் வந்து அரசியல் கலந்துருக்குமா? வெளிநாட்டில் போய் அவர் அரசியல், முக்கியமாக மலேசியாவில் வந்து மலேசியன் கவர்மெண்ட் சொன்ன பிறகு ஒரு அரசியலை அவர் பேச மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதற்காக வந்து தன்னுடைய ரசிகர்களை அவர் ஏமாற்ற மாட்டார். கட்டாயமாக வந்து ஒரு குட்டி கதையை சொல்லி அதற்குள் ஒரு அரசியல் இருப்பது மாதிரி அவர் பார்த்துப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன். மலேசியன் கவர்மெண்ட் வந்து வரி வரியாக பிரித்து பார்த்தா கூட அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. ஆனால் அதில் கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன். அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் தான். பட் அதை நம்ம பார்த்துட்டு தான் பேசணும் நியாயமாக. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இன்டர்வியூ நடக்கிறதுனால நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசிக்கிட்டு. கண்டிப்பாக சார். அதே மாதிரி பாடல்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா கடைசி படம்ன்றதால அனிருத்தும் சொல்லியிருந்தாரு, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு சார்? நீங்கள் கேட்டிங்கல்ல, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3மே ரொம்ப பெஸ்ட்டாக போட்டிருக்காரு. இதற்கப்புறம் படத்தில் பாடல்கள் இருக்குது. இது இல்லாமல் விஜய்க்கு வந்து ஒரு ட்ரிபியூட் சாங் ஒன்று படத்தில் இருக்குது. அது இது வரைக்கும் அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. நம்ம நேரடியாக படத்தில் தான் பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். அல்லது இப்போ இந்த ஆடியோ லான்ச்லையும் வர்றதுக்கு இல்லை, தெரியல. ஒருவேளை வெளியிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, பட் உறுதியாக தெரியல. அந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மலேசியாவில் அது வரும். ஏன்னா இப்போ மலேசியாவில் வந்து இப்படி ஒரு பாடலை ஒளிபரப்பணும், இதற்கு முன்னால் உள்ள பாடல்கள்லாம் கோர்த்து ஒரு பாடல் ரெடி பண்ணி கொடுங்கன்னு அனிருத்திட்ட கேட்கும்போது, இல்லை சார் நான் இதுக்குன்னே ஒரு பாட்டு போட்டு தரேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதனால் ஒருவேளை அந்த மலேசியாவில் இந்த பாடல்களை ஒளிபரப்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சார் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க பல்வேறு இடத்துல இருந்து அங்கே போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ எந்த மாதிரியான ஆட்கள், இப்போ மலேசியா ஆட்கள் மட்டுமே குமிஞ்சவங்க அவங்க அவ்வளோ பேர் இருக்காங்களா, அல்லது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்தும் பல பேர் போயிருக்காங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இங்கே ஜிடி ஹாலிடேஸ் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 20,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கே நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வச்சு திரும்ப கொண்டு வந்து விட்டுறோங்கிற மாதிரி ஒரு பிளான். தங்க வச்சு சாப்பாடு, அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுறோங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அதில் புக் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. இது இல்லாமல் துபாய், இன்னும் மற்ற நாடுகள்லேருந்து அங்கே வந்து பல பேர் இறங்கியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி மலேசிய தமிழர்களே ஏராளமான பேர் அங்கே வந்திருக்காங்க. பாருங்கள், ஆடிட்டோரியம் ஃபுல்லாகி அதுக்கப்புறம் வெளியிலையும் ஒரு பெருங்கூட்டம் நின்றுட்டு இருக்கு. அப்போ இப்போ தமிழ்நாட்டில் நடத்தினா எந்த அளவுக்கு ஒரு மாசாக இருக்குமோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு மாசு வந்து மலேசியா பார்க்குது சார். அதே மாதிரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஓவர்சீஸில் அதிகமாக கலெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுதா? எப்போவுமே விஜய் படங்களுக்கு ஓவர்சீஸில் பெரிய மரியாதை உண்டுங்க. அது ரஜினிக்கு பிறகு, கமலுக்கு பிறகு விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஓவர்சீஸில் இருக்குது. அதே மாதிரி சார், புஷி ஆனந்த் வந்து இங்கே ஏதாவது பேசுகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா அவரை எதிர்பார்க்கலாமா அவர் பேசுகிறத? இல்லைங்க, அவர் என்ன பெரிய சொற்பொழிவாளர். அவர் இங்கே பேசினாலே அவர் தடுமாறுறாரு. இவரை கொண்டு மலேசியாவில் உங்கள் ஆசைக்கு ஒரு அளவு இல்லையா? இல்லை சார், அதே மாதிரி ஒரு பாடல் வந்து ஒரு வரி இருந்தது. அது வந்து என்ன இருந்ததுன்னா, எதிரிகளை பார்த்து பார்த்து பழகின விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருந்தது. ஸோ இது முழுக்க இந்த படம் வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட, அல்லது வந்து பாடல்களும் வந்து ஒரு அரசியல் கட்டமைப்பில் இருக்குமா? ஏன்னா பாடல்கள் வரி மூலியமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. படத்தில் அரசியல் நிறையா இருக்குது. ஹச்சுனத்து சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்பொழுது படத்தில் அரசியல் இருக்குதுன்னு அவரே சொல்லியிருக்கார். பட் வந்து பல விஷயங்கள் விஜய் இன்புட் கொடுத்துருக்கிறாரு, டைலாக் எல்லாம் அவரே கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் அரசியல் கட்டாயமாக இருக்குது. பாடல் வரிகளில் அரசியல் இல்லாமல் போனால் தான்
அதிசயம். ஏன்னா இன்றைக்கி அரசியலுக்கு முழுமூச்சாக அவர் வந்துட்டார். வந்த பிறகு அரசியல் வேறு சினிமா வேறுன்னு ஒரு தனித்தனியாக பிரிக்க முடியாது. அப்போ தன்னுடைய கருத்துக்களை படத்தின் மூலம் சொல்லுவது தான் இன்னும் பலரை போய் சேருங்கிறது அவருடைய நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, பொதுவாக தான் சினிமாவில் அதுதான் விதியாக இருக்குது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதுதான் நடந்துகிட்ருக்கு. விஜயகாந்த் கூட அவர் படங்களில் வந்து அவருடைய கட்சி கொடியை பயன்படுத்தியிருக்கிறாரு, மோதிரங்களை பயன்படுத்தியிருக்கிறாரு, வசனங்களை சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அது கட்டாயமாக நடக்கும். இந்த படத்தில் கட்டாயமாக உண்டு. சார் அதே மாதிரி பாலையா வந்து அங்கே வந்திருக்காரா இல்லையா சார்? பாலையெல்லாம் வரலைங்க, யாரோ இதெல்லாம் வந்து கிளப்பி விடப்பட்ட தகவல் தான். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது படம் தொடர்பானவர்கள் மட்டும்தான் அங்கே வந்திருக்காங்க, சம்மந்தம் இல்லாத யாருமே வரல. சார் அதே மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஜனநாயகன் படம் வந்து பகவத் கேசரியோட ஒரு முதுகெலும்பை எடுத்துக்கொண்டு கதை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து உண்மையா? இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது சார்? 100% உண்மை. இதில் என்னென்னா, பகவந்த் கேசரி படத்தினுடைய ரீமேக்குங்கிறத நம்ம நீண்ட காலமாக சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த படம் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் வந்து பகவந்த் கேசரியினுடைய அந்த ரீமேக் ரைட்ஸே அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க நினச்சது என்னென்னா, அந்த படத்தில் வந்து ஒரு மகள் கேரக்டர் வரும், அதுதான் ஸ்ரீலீலா பண்ணியிருப்பாங்க. தமிழில் வந்து மமிதா பஜி பண்ணுறாங்க. அந்த கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிறதுக்காக தான் அவங்க முதல்ல பிளான் பண்ணது. அப்புறம் மெல்ல மெல்ல எல்லா காட்சிகளையுமே மெல்ல மெல்ல கொண்டு வந்தாங்க படத்துக்குள்ளே. ஒரு 70% பகவந்த் கேசரி தான். ஸோ பகவத் கேசரியாக இருந்தாலும் இதில் வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியலாக விஜய் கொண்டு போக ட்ரை பண்ணிடுவார், அல்லது வந்து இது வந்து ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு படமாக இருக்குமா, இல்லை ரொம்ப கமர்ஷியலான ஒரு படமாக இருக்குமா சார்? படு கமர்ஷியலான படம். பாலகிருஷ்ணா அதில் என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் விஜய் இங்கே பண்ணுறாரு. பாலகிருஷ்ணாவை வந்து நம்ம ஒரு காமெடி கண்ணோட்டத்தோடு பார்த்துருவோம். பட் இங்கே விஜய் பண்ணும்போது அது கொஞ்சம் சீரியஸாக நம்ம பார்ப்போம். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. பட் பெரிய நம்பிக்கையோடு அதை அப்படியே இங்கே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சார் அதே மாதிரி அஜித் அவர்கள் வந்து அங்கே வர இருக்காரு, அவரும் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு சார் உண்மை? அஜித் முதல்ல மலேசியாவிலே இல்லையே. பல பேர் அஜித் அங்கே இருக்கிறதா நம்பிட்டு இருக்காங்க. 17ஆம் தேதி அவர் கிளம்பிட்டார், கிளம்பி துபாய் போயிட்டார். ஸோ அதனால் அஜித் அங்கே இருந்தால் ஒருவேளை விஜயை சந்திக்கணுங்கிறதுக்காக கிளம்புனாரா என்னன்னு நமக்கு தெரியாது. பட் அஜித் அங்கே இல்லை, அவர் கிளம்பி மலேசியா இதுக்கு போயிட்டார், துபாய் போயிட்டார். அதே மாதிரி இங்கே நிகழ்ச்சியில் வந்து யார் யாரெல்லாம் வந்து பேசியிருக்காங்க, என்னவா வந்து விஜய் வந்து இது பண்ணியிருக்காங்க சார் அங்கே இருக்கவங்கெல்லாம்? இப்போ அங்கே வந்திருக்கிற அந்த 3 இயக்குனர்கள், முக்கியமாக அட்லி, நெல்சன், லோகேஷ், இவங்க 3 பேருக்குமே விஜயோட ஒரு பெரிய கடமை இருக்குது. எப்படின்னா, இப்போ அட்லி வந்து ராஜா ராணின்னு ஒரு படம் பண்ணார், ஒரு பெரிய டைரக்டரெல்லாம் அவர் அறியப்படலை. ஸோ அந்த நேரத்தில் கூப்பிட்டு மெர்சல்னு ஒரு படத்தை அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய லிஸ்ட்டுக்கு வரார் அட்லி. அதே மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து மாநகரம் பண்ணுறாரு. அடுத்து கைதி அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும் பொழுதே கூப்பிட்டு மாஸ்டர் கொடுக்குறாரு விஜய். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டார் இயக்குனராக மாறுறாரு. அவருடைய சம்பளம் மாறுது, அவருடைய உயரங்கள் எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த உணர்வு அவங்களுக்குள்ளே இருக்கும்ல, அப்போ அதை வெளிப்படுத்துவதற்கான மேடை எதுன்னு அவங்க தேடும்போது இதுதான் சரியான மேடையாக பார்க்குறாங்க. அட்லியை பாருங்கள், எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே விஜய் என்ன கொடுத்ததுங்கிறாரு. இதை விட ஒரு பெரிய வார்த்தை வேறு என்ன இருக்க முடியும்? நீங்கள் பல ஹீரோக்கள் இங்கே இருக்காங்க, ஏன் விஜய் வந்து தனித்து நிற்கிறாருன்னு நான் சொல்கிறேன். விஜயை வைத்து படம் பண்ணுகிற இயக்குனர்களுக்கான சம்பளத்தையும் விஜய் தான் பேசுவார். ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசும் பொழுது அவருடைய சம்பளத்தை அவர் பெருசாக கேட்க மாட்டார், அல்லது அவரால் வந்து ஒரு ஸ்கேலை தீர்மானிக்கவே முடியாது. பட் விஜய் வந்து அவருக்கு இத்தனை கோடி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா ப்ரொடியூசராலையும் மறுக்க முடியாது, குறைச்சும் பேச முடியாது. வழக்கமாக ஒரு டைரக்டர் வாங்கிறத விட பல மடங்கு வாங்கி கொடுப்பார் விஜய். ஸோ இந்த உணர்வெல்லாம் வந்து இவங்க 3 பேருக்கும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சன் பிக்சர்ஸில் படம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல மேடையாக தான் அதை நான் பார்க்குறேன் சார். அதே மாதிரி முக்கியமான விஷயம், ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க, ஆனால் விஜய் அவங்களுடைய ஒய்ஃபையும் பசங்களையும் அங்கே பார்க்க முடியல. இதுக்கு என்ன காரணம் சார்? இது வந்து இப்போ நீண்ட காலமாக அவங்க எதுக்குமே வரலை. அதே மாதிரி எல்லா நடிகர்களும் அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு வராங்களா என்ன? ஏன் விஜயை மட்டும் பர்டிகுலராக கேட்குறாங்கன்னு நமக்கு புரியல. இதில் வந்து ஒரு குதர்க்கமான ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு தான் கேட்குறாங்க, ஏன் வரலன்னு கேட்குறாங்க. அதற்கு ஒரு காரசாரமான பதிலோ அல்லது அவங்க எதிர்பார்க்குற பதிலோ கிடச்சிருமான்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே இதைத்தான் தொடர்ந்து இந்த கேள்வியில் எழுப்புறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குடும்பத்தை சூட்கேஸ் மாதிரி போராடம்லாம் தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் அவருடைய கடைசி ஆடியோ லான்ச்சு, ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக எல்லாரும் வந்திருக்காங்க.
அதாவது கூட பழகுனவங்களே இவ்வளோ இதுவாக இருந்திருக்கும் போது அவருடைய மகன் கூட வரலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அதுதாங்க, அது அவங்க வர விரும்பணும், அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. பட் அவங்க ஏன் வரலைங்கிறத அவங்க எங்கேயாவது வரும்போது வேணால் நம்ம கேட்கலாம். ஏன் வரலன்னு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா நமக்கு அது தெரியாது ஏன் வரலைங்கிறது, ரைட்டா? ஆனால் அவருடைய மனைவியும் மகனும் மகளும் விஜயோடு இல்லைன்னு ஒரு தகவலை இங்கே பரப்புகிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. நீலாங்கரை வீட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க, இவரும் நீலாங்கரை வீட்டில் தான் இருக்கார். ஸோ அதனால் ஏன் வரலைங்கிறத அவங்கள்ட்ட தான் கேட்கணும். மற்றபடி அதில் வந்து ஒரு பெரிய ஒரு பதிலை எதிர்பார்த்து இந்த கேள்விகளை எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க, எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. அது அவ்வளோ தூரம் நியாயமான கேள்வியாக இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி.